ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய சிம்பிளான மார்னிங் ரொட்டீனுங்க. இப்போ இந்த 1 வீக்காக நான் மார்னிங் வெறும் வயிற்றில் மோர் குடிச்சிட்ருக்கேன். மோர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தயிரில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்துருவேங்க. ஏன்னா வெண்ணெய் எடுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போ மோர் கடைஞ்சிட்டு மார்னிங் பாலையும் பெற போட்டு வச்சுருவேங்க, மதியம் மோர் அடித்து குடிக்கிறதுக்காக. 1 வீக்காக கொஞ்சம் மார்னிங் மோர் தான் குடிச்சிட்ருக்கேன். வெயிலுக்கு கொஞ்சம் பின் விளைவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அதனால் வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி அது மோரில் ஆட் பண்ணி அதை மார்னிங் டெய்லி குடிச்சிட்ருக்கேங்க. எங்கள் டோராக்கு மார்னிங் ஸ்நாக் வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், நம்ம பயலுக்கு வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கும் கொண்டு போய் கொஞ்சம் நைட்டு சாப்பாடெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பயலுகளுக்கு போட்டாச்சுங்க. இவனுங்க டெய்லி மார்னிங் விசிட் பண்ணிடுவானுங்க. ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவானுங்க. காலையில் கீரைக்கார ஐயா வந்திருப்பாங்க போல். அத்தை கீரை வாங்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மத்தியானம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டோராவை பிடிச்சி கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அப்படியே வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கேங்க டேட் பக்கத்தில் வரனால நடக்கவும் முடியறதில்ல. 10 நிமிஷம் நடக்கிறது, 1/4 மணி நேரம் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. சரின்னு அதுக்கப்புறம் அந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணினதெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு அக்கட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறி இறங்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு ரவுண்டு மேலே எங்கேயும் ஏறி இறங்கினேங்க. இதுக்கு மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் அப்படியே மார்னிங் டோராக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சுங்க. பாய்ங்க, ஹேவ் அ நைஸ் டே.